உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். இப்போ உங்கள் இருதயம் உங்கள் ஆத்மாவும் சுத்திகரிக்கப்பட்டதுனால அவருடைய சத்தத்துக்கு இப்போ இந்த இருதயம் என்ன செய்யும்? செவி கொடுக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம அவருடைய சத்தத்தை சில நேரத்தில் கேட்க முடியாதபடிக்கு இந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் மாறி போகிறது. அல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் நம்ம சபையில் உட்கார்ந்துருப்போம். கர்த்தருடைய சத்தம் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் நம்மளுடைய செவிகளில் ஒலிக்க வரும்போது நம்ம பாதி இருதயத்தை அங்கே அடமானம் வச்சுட்டு வந்திருப்போம். எங்கே வச்சுருப்போம்? பாதி இருதயத்தை அங்கே அடகு வச்சுட்டு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் நம்ம வீட்டுக்காரர் என்ன செஞ்சாரோ தெரியலையே, இந்த மனுஷன் குடிச்சிட்டு என்ன பண்ணானோ தெரியலையே, பிள்ளைகள் வேறு இருக்க, அப்போ நம்ம சமையல் வேறு இப்படி பண்ணி இந்த இருதயம் பாதி எங்கே என்ன செஞ்சிடும் இருக்கும். அப்போ ஒரு மனமான சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அந்த சத்தத்தை நம்ம தெளிவாய் கேட்கும்போது கர்த்தர் நம்மளோடு என்ன செய்வார்? பேசுவார். அதுக்கு தான் சொன்ன அந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமானது. இதை சரி செய்கிறதுக்கு தான் சில நேரத்தில் நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்த உடனே தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல இயேசு இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் உணர்றீங்களோ இல்லையா தெரியாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? நான் உனது வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறேன். நீங்கள் இப்படி வலது பக்கம் திரும்பி பார்த்தா யார் இருக்கா? திரும்பி பாருங்களேன். வலது பக்கம் திரும்பினா எங்கள் அக்கா இடது பக்கம் திரும்புகிறாங்க. அப்போ இடது பக்கம் திரும்பினா பிசாசு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஐயா கிராமத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்ய போனாராம். அந்த கிராமத்தில் ஒரு பூசாரி ஓடி நீ என் கிராமத்துக்குள்ளே அந்நிய தெய்வத்தை குறித்து பேச வந்திருக்க, அந்த வெளிநாட்டு கடவுளை குறித்து பேச வந்திருக்கேன்னு சொல்லி அவர் பெரிய வீச்சர்வாலை தூக்கிட்டு வெட்ட வந்திருக்கிறார். எங்கள் ஊரில் வீச்சர்வா தான் ஃபேமஸ். பேப்பரில் பார்த்துருக்கீங்க. வெட்டினா தலையை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த ஊழியக்காரர் கிராமத்துக்குள்ளே போகும்போது இவர் அங்கேருந்து வீச்சர்வாலை தூக்கிட்டு வந்திருக்கிறார். உன்னை வெட்டி கொல்ல போகிறேன், எவன் தடுக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ இவர் தைரியமாக சிரிச்சுக்கிட்டே, எனது வலது பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னாரா. உன் வலது பக்கத்தில் எவன்டா இருக்கா? ஒருத்தரும் இல்லையே அப்படின்னாரா. இவர் திரும்பி பார்த்துட்டு, இயேசுவே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னாராம். அப்போ பின்னால் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அப்போ அவருடைய தூத சேனைகளை அவர் பார்க்குறாரு. பின்னாடி தூதனை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இவன் மோசமான ஆள், இவங்ககிட்ட என்னால் சண்டை போட முடியாதுன்னு அவர் போட்டிருந்த வாழை கீழே போட்டுட்டு ஓடினாராம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர். அல்லேலூயா. இந்த இருதயம் பரிசுத்தமாக இருந்து அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்போது நமது வலது பக்கத்திலிருந்து அவர் பேசுவார். மெல்லிய குரலில் பேசுகிற தேவன் அவர். நம்ம எப்போதும் அவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ ஆலயத்தில் வந்த உடனே எக்கா கதையை கேட்டியா, இது அப்படி இப்படி நீ தேவையில்லாத காரியங்களை பேசாமல் அப்படியே முழங்கால் போட்ட இடத்துல கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீ என்ன தேவைக்கு நம்ம அந்த இடத்துல ஜெபிக்கிறோமோ அதை கர்த்தர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. சிலவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஜெபிச்சுக்கிட்டு சில ஆசீர்வாதங்களை கையில் வாங்கிடுவோம். வாங்கிக்கிட்டு சபை ஆராதனை முடிஞ்ச உடனே ரோட்டில் போகும்போதோ இங்கேருந்து தேவையில்லாமல் என்ன செய்வோம்? பேசுவோம். இப்போ ஒரு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பிச்சை கேட்குறாங்க. இது தேவன் இருக்கிற இடம். இங்கே என்னெல்லாம் இருக்குது? இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பொண்ணு, வள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆமாம். இங்கே அப்பாட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் வந்துடும். இந்த அப்பாட்ட கேட்டிங்கன்னா உங்கள் வியாதி சுகமாயிடும். இந்த அப்பாட்ட கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே மந்திரமே செயல்படாது. இந்த அப்பாட்ட கேட்டிங்கன்னா எந்த மந்திரவாதியும் உங்ககிட்ட நிற்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் இங்கே கேட்க மாட்டீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற மந்திரவாதிகிட்ட போய் எனக்கு சரியில்லை இன்றைக்கி நாள், என் பிள்ளை அதை பார்த்து பயந்துட்டா, இதை பார்த்து பயந்துட்டா, எரி தண்ணியை, அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ உன்னுடைய வலி எங்கே போகுது? கேட்க வேண்டியது இங்கே, ஆனால் அங்கே போய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சரி செய்ய சொன்னார். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க.
மடியை பிச்சை கேட்கும்போது இங்கேருந்து ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? பொண்ணும். நல்லா கேட்டுக்கணும், கேட்கிறவன் எவனோ வசனம் ஒரு நாள் பொய் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் சில நேரம் தெரியாமல் இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்கும்போது தகப்பன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருவார். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? உங்கள் மடி நிறைய பொண்ணும் வெள்ளியும் கொடுத்துட்டாரு. இப்போ இதை நீங்கள் எங்கே கொண்டு சேர்க்கணும்? வீட்டுக்கு தானே கொண்டு போகணும். இப்போ 4 பேர் இங்கே உட்காந்தோன்னு என்ன பேசுவிய சொல்லுங்கள்? உண்மையை சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? உண்மை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை பேசாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கெடுக்காம இதை கொண்டு உன் வீட்டில் கொண்டு சேரு. அல்லேலூயா. அதான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போகாதபடிக்கு சில காரியங்கள் நம்மளே செஞ்சிடறோம். இங்கே நீ கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்துட்றாரு. ஆனால் இதை எங்கே கொண்டு பண்டகசாலையில் சேர்க்கணுமோ உன் ஆசீர்வாதத்தை உன் வீட்டில் கொண்டு சேர்க்காம நீ ரோட்லேயே போட்டுட்டு போயிடுற. இல்லை ஒரு சில பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, நல்லா ஜோம் பண்ணுறீங்க, இந்த நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க. ஆனால் இதை விட்டு வெளியில் போனவுடனே உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆமாம் இன்றைக்கி எல்லாம் நடந்துடும் இப்படி போனால் அப்படின்னாங்க. நீ முக்கிக்கிட்டே போக போக இங்கே போட்டையிலேருந்து ஒன்று ஒன்றா என்ன செய்யும் சொல்லுங்கள்? இது பொத்தலான பையா மாதிரி ஆசீர்வாதம் ஃபுல்லாக ரோட்டில் போகுது. இப்போ உன் ஆசீர்வாதத்தை நீ வீட்டில் கொண்டு என்ன செய்ய முடியல? சேர்க்க முடியல. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சரியாக இருந்தன்னா இந்த சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். கர்த்தரிடத்தில் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் சேரும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தான் இந்த இருதயம் எப்படி இருக்கிறதா? மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குது. இந்த ஆத்மா ஆவி ஆத்மா என்ன செய்யணும்? கர்த்தரையே நோக்கி பார்த்துக்கணும். சங்கீதம் 23:4 வாசித்து பாருங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ போதும். 2வது இன்னொன்று வாசிங்க. யோவான் 10:11 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். 9 வாசித்து பாருங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. பாருங்க, நானே வாசல். அப்போ அந்த வாசல் யாரு? இயேசு. அப்போ அந்த வாசல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், இப்போ அவருடைய பழியில் நம்ம உட்பிரவேசித்தா எங்கே போயிடலாம்? நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். அப்போ அவருடைய வழியை தவிர வேறு எந்த வழியிலையும் என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாதுங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியில் நிறையா இருக்கும். இயேசுவே பிசாசு என்ன செஞ்சான்? சோதிச்சான். அப்போ அவர் சொல்கிற பாருங்க, மலை உச்சியில் கொண்டு போய் கீழே தாழ பாரு, இது எல்லாம் நான் உனக்கு சொந்தமாக்கி தருவேன் அப்படிங்கிறான். அப்போ இயேசுவையே சோதித்த பிசாசு நம்மளை விட்டு வைப்பானா சொல்லுங்கள்? நம்ம பாவமான மனுஷங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், சிலுவையில் அறையை கொண்டு போகும்போது சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, ஸ்திரீகளே எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னா பட்டை மரத்துக்கு பச்சை மரத்தை நீங்கள் தீயை கொளுத்தி எழுதுனா சீக்கிரத்தில் என்ன செய்யாது? எரியாது. அதே பட்டு போன மரத்தில் லேசாக கொளுத்தி விட்டிங்கன்னா அது எப்படி என்ன செஞ்சிடும்? எரிஞ்சு பட்டு அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய வழியை விட்டுட்டு வேறு வழியில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி மனுஷன் பார்த்தீங்கன்னா பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பணத்துக்காக நம்ம என்ன செஞ்சிடும்? வழி விலகி நிறைய பேர் போயிடும். சிலவங்க பெருமைக்காக வழி விலகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சீட்டுக்காக, இப்போ உட்காடுறோம்ல சீட்டு, ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, நீ பின்னாடி போய் உட்காருடா. நான் பெருமைக்காக சொல்ல, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் போய் உட்காரதுக்கு பிரயாசப்படும், முன்னாடி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மேலுள்ள ஒருவன், மினுக்கு வஸ்திரம் தரித்த ஒருவன் வருவான், அவன் அந்த இடத்துல போய் உட்காரும்போது ஒன்று என்ன செய்வாங்க? புறம்பே தள்ளி போட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால் என்றைக்குமே பாருங்கள், முன்னாடி வர்றதுக்கு ஆசைப்படாதீங்க, இயேசுவோட பேசுகிறதுக்கு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. நம்ம இயேசுவோட தான் பேசணுங்க. மனுஷன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
நம்மளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னா நமக்கு எங்கேயோ ஒரு பக்கம் ஆப் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னங்க, நம்மளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் தூக்கி போட போகிறாங்கடா அப்படின்னு சொல்லி பிரியாசப்பட்டுக்கிடுங்க. ஏன்னா நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன், தூக்கி வச்சு ஆடுவாங்க. இவங்களைப் போல், இந்த ஸ்திரீயை போல் யாருமே கிடையாது. இந்த ஸ்திரீக்கு என்ன ஆயிரும், மேலே பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி ஆயிரும். இந்த பிரதரை போல் யாருமே கிடையாது. இந்த பிரதருக்கு என்ன ஆயிரும், பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி. என்னால் ஒரு பிள்ளையை கூப்பிட்டேன், முன்னால் நின்று வர்ஷிப் பண்ணுமா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் நிறைய இடங்களில் நடந்தது சொல்கிறேன். நல்லா பாட்டு படிப்பார் அந்த பிள்ளை, நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாங்க. இது ஒர்ஷிப் பண்ணுறது நல்லா இது பண்ணி இதுக்குள்ளே என்ன வந்துடும், பெருமையின் ஆவி. அல்லேலூயா. இப்போ இயேசு அவங்க கூட பேச மாட்டார். இயேசுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன். ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கும் எவன் உன்னை பெருமையாக கொண்டு வச்சு ஆடுறாங்களோ அவங்க சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்களே தவிர இயேசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுக்கு நம்ம மறந்துடுவோம். இவன் ஈஸியாக என்ன செய்வான், நம்மளை தூக்கி குப்பையில் தூக்கி எறிஞ்சிருவான். இப்போ இந்த செவி கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த பிசாசு பெருமையில் கொண்டு வந்து ஆட வச்சு நம்மளை என்ன செய்வான், தேவையில்லாத பாவ சாக்கடையில் கொண்டு உழ வச்சிருவான். அல்லேலூயா. நான் உண்மையாக சில காரியங்கள் நடந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்களே சில இடத்துல ஜெபம் பண்ணுவோம், அந்த பிசாசு சொல்கிறோம், ஐயோ இவன் வந்துட்டான் எரியுது அப்படிமா. அட பிசாசு, ஏன் எங்களை பெருமைப்படுத்துகிற அப்படின்னு. அல்லேலூயா. அது சொல்லும், வந்துட்டாங்க எரியுது, இவனை போச்சொல்லும் போது அப்படிங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே சில சபைகளில் போய் உட்காந்தோடனே இவனை மொதல் போச்சொல்லு, இவன் வருவான்னு தெரிஞ்சால் நான் வரமாட்டேன்னு அப்படிங்க. அப்போ நான் சொல்லுவேன், என்னை போல் ஊழியக்காரங்க நிறைய பேர் சொல்ல, பெருமைப்படுத்தாத. இப்போ பிசாசு நம்மளை தூக்கி வச்சு பெருமைப்படுத்த, நமக்குள்ளே பெருமையின் ஆவி உள்ளே வந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போவார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அதனால் பெருமை வேண்டாங்க. இயேசு மாத்திரம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்தால் போதும். அவருடைய சத்தத்துக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுத்தா போதும். அவருடைய வழிகளில் நம்ம சரியாக போனோம் அப்படின்னா எந்த கிரீடமும் நமக்கு தேவையில்லைங்க. நித்திய ஜீவனுடைய கிரீடம் மாட்டும் நமக்கு போதும். அல்லேலூயா. வேற எந்த கிரீடமும் தேவையில்லை. குப்பையில் தூக்கி போடுங்க, இதெல்லாம் குப்பை, இது மாயை. இந்த மாயையான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும், ஜீவன் உள்ள வரைக்கும் 10 ஆத்துமாக்களை நீ ஆண்டவருடைய பாதையில் வழி நடத்து. பொன்னும் வெள்ளியும் இன்னைக்கு அழிஞ்சு போகும், இது ஒரு நாள் வெந்துருகி சாம்பலாய் போயிடும். அதனால் இந்த மாயான உலகத்தை நம்பி ஓடாதீங்க. இதை விட்டுட்டு இயேசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய பாதையில் நம்ம சரியாக நடந்தோம் அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறந்துட்டான் அப்படின்னாலே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆத்துமா எனக்கு சொந்தம், இது பரலோக ராஜ்யத்துக்கு நான் அவனுக்கு இன்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நிறைய ஆத்துமாக்களை பிசாசு கொள்ளையாடி கொண்டு போகிறான். அதுக்கு விடாதபடிக்கு தான் அந்த கிராமத்தில் உங்களை சில ஜனங்களை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாருன்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆத்துமாக்காக போராடணும். இப்போ நிறைய ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க, ஒரு ஆத்துமா அழிஞ்சு போவது கூட தேவனுக்கு சித்தம் கிடையாது. அப்போ உங்களை கொண்டு அந்த ஆத்துமா என்ன செய்யக்கூடாது, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரிகிட்டே நீங்கள் அன்பாக இருக்கணும். அவ தண்ணி இப்படி போகுது, இவ தண்ணி இப்படி போகுதுன்னு சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இயேசுனுடைய சத்தத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அவருடைய பாதையில் நீங்கள் நடக்கிற பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க, இயேசுவை நம்மை தேடுகிற பிள்ளைங்க, நம்ம இயேசுனுடைய பாதையில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளுடைய நடையில் பரிசுத்தம், சிந்தைகளை பரிசுத்தம், எண்ணங்களில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், நம்ம போடுகிற உடைகளை பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய உடைகளில் பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் கண்ணை முழிச்சு பார்க்கணுன்னா அங்கே பார்த்தா ஐயோ அப்படின்ன மாதிரி ஆயிடுது. துப்பட்டாவே கிளவியிலேருந்து வலிவுக்குள்ள வரைக்கும் எவ்வளோ போடுறது கிடையாது. இங்கே எல்லோரும் கர்த்தருடைய கிருபை, நல்லா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்குள்ளே போவோம். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்துக்கு வாங்க. ம் 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 அதை விட்டுருங்க. அடுத்தால 27வது வசனத்துக்கு வாங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க.
கூடாது. அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிறார். பாருங்க, நம்ம அவருடைய கையில் இருக்கும்போது நம்மளை பறித்து கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்க. ஆனால் அது நமக்கு என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதே இல்லை. இப்போது உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க வைங்களேன், 5 பேர் இருக்கிறீங்க ஒரு குடும்பத்தில், 5 பேர் இருக்கு. நீங்கள் 5 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களை யாராவது களவாடி கொண்டு போக முடியுமா? முடியாதா? முடியாதுல்ல. அப்புறம் ஏக்கி நீங்கள் இயேசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு அவன் மந்திரம் பண்ணிட்டான், இவன் மந்திரம் பண்ணிட்டான், இவன் சூனியம் பண்ணிட்டான், இவன் ஏவி விட்டுட்டான், எனக்கு அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு ஏன் புலம்புறீங்க? சொல்லுங்க, தப்பு தானே? இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோப்புக்கு விரோதமான. அப்போ நீ இயேசுனுடைய கைக்குள்ளே இருக்கும்போது உன்னை களவாடி கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லைங்க. அதுக்கு தான் சொன்ன, இந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா, அவருடைய பாதையில் நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் எந்த எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போயிடும். விடுதலை வந்துருச்சுங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்யலை, நம்பிக்கை இல்லை. எங்கள் அக்கா என்ன நினச்சிட்டுருங்க, இவர் சொல்கிறாரு ஏதோ நேரம் சொல்லிட்டு போகிறாரு, நேரம் போகலன்னு. அல்ல, கண்டிப்பாக சொல்கிறேன். நான் பாடுகள்லையும் உபத்திரத்துலையும் இருந்து வெளியில் வந்த மனுஷன், நிந்தனைகள்லையும் அவமானங்கள்ல இருந்து வெளியில் வந்த மனுஷன், பயங்கரமான சூனியக்கட்டிலிருந்து வெளியில் வந்த மனுஷன். என்னைக்கு இயேசுவை பற்றி பிடித்து ஜெபிக்க ஆரம்பித்தனோ, என்னைக்கு இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டனோ, என்னைக்கு இயேசுவை என்னுடைய தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டனோ, அன்னையிலிருந்து எந்த பிசாசு என் மேலே கை போடுகிறதுக்கு அதிகாரம் இயேசு கொடுக்கல. இதே மாதிரி ஒரு கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா, நுங்கம்பாக்கம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம தெரியாது. திருவள்ளூர் பக்கத்தில் நுங்கம்பாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இதே போல் அங்கேயும் ஒரு சபை கட்டியிருந்தாங்க. அந்த சபையில் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். மொத்தத்தில் உட்கார்ந்தவங்க ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணி முடித்து எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது நிறைய சத்துருக்கள் ஆடி எல்லாம் ஓட ஆரம்பிச்சுது. 1-2 ஊழ விட ஆரம்பிச்சது, 1-2 அலற ஆரம்பிச்சது, 1-2 காளியாத்தா மாரியாத்தாலாம் ஆடினாங்க. எல்லாரும் ஆடி முடித்தாங்க. முடிச்ச எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பூசாரி, குறி சொல்கிறவங்க, மந்திரவாதிகள், நிறைய பெண்கள், குறிமேடை வச்சிருக்கிற பெண்கள், குறிமேடை வச்சிருக்கிற ஆண்கள் எல்லாரும் சபைக்கு வந்தாங்க. வந்து ஒவ்வொருத்தராக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு அதில் ஒரு சில ஆட்கள் உட்காந்து என் கூட பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. நான் ஆண்டவருடைய நாமத்தினால ஒவ்வொரு சத்துருக்களையும் துரத்திக்கிட்டே இருக்கிறேன். இவர் கடைசியாக இருந்த வரைக்கும் பார்த்துட்டு, காலையில் ஆரம்பிக்கப்பட்ட ப்ரேயரு சாயங்காலம் 7 மணிக்கு சர்ச்சை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அது வரைக்கும் இந்த பூசாரி என் கூட உட்காந்துருக்காரு. கடைசியில் கேட்குறாரு, இவ்வளோ பேயை துரத்துனிய, ஒரு பேயும் உன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னார். நான் சொன்னேன், நான் துரத்தலை. ஆனால் என்னோடு இருக்கிறாரு பாருங்க, என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான் அவ்வளோ பேரையும் துரத்தினார் அப்படின்னு. அவர் ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே சரண்டர் ஆகிட்டார். நான் யார் தெரியுமான்னாரு. உன் கூட வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியும் அண்ணா, ரோட்டில் நிற்கி பாருங்கள், இந்த ஆவியை நான் துரத்தவா, என்ன இங்கே இழுக்கவா, விரட்டவா அப்படின்னு. அது முடியுமா அப்படின்னாரு. இயேசுவால் முடியும் அப்படின்னு. இயேசுவால் முடியும். நீங்கள் வழிபடுகிறது அந்த அன்னைக்கு இதை என்ன செய்யணும் அப்படி. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் இயேசுவை நம்புகிறேன், எங்களை விட்டு நான் போகிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போ இயேசுனுடைய பாதையில் நம்ம நடந்து போகும்போது, அவருடைய கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும்போது, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, அவரை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவரிடத்துலேருந்து எடுக்க முடியாது நம்மளை. ஆனால் நம்ம இன்னைக்கு அது தெரியாமல் தான் நம்ம பயந்து இந்த வேதத்துக்கு புறம்பாகவும் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமவும் வழி விலகி போகிறதுனால தான் நம்ம மாட்டிக்கிடுறோம். உண்மையா இல்லையா? இப்போ ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, ரெட் சிக்னல் போட்டுடுச்சு. போனால் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? பிடிச்சி வச்சு ஃபைன் போடுவாங்க. 1000 ரூபா ஃபைன் கொடுப்பா கேட்பாங்களா இல்லையா? ஒரு உலக மனுஷனே பிடிச்சி வச்சு உனக்கு ஃபைன் போடும்போது, சகலத்தையும் உருவாக்குன தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், உன் தாயின் கற்பத்திலிருந்தே உருவாக்குன அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் வழி விலகி போனால், அப்போ பிசாசு எப்பண்டா இவரை விட்டு விலகி வருவான். அதே மாதிரி அவன் எப்பண்டா வருவான், ஃபைன் போடலான்ட்டு போலீஸ் காத்துட்ருக்கிறான். இதே போல் இந்த பிசாசு எப்போ இயேசுவை விட்டு இவன் லேசாக விலகி வருவான், இந்த பாதையிலேருந்து எப்போ இவன் லேசாக விலகுவான், இவனை வஞ்சித்து கொண்டு போய் நம்ம பக்கம் சேர்க்கலான்னு சொல்லி இன்றைக்கி பாவ சேற்றில் சிக்குண்டு போகிறதுக்காக இன்றைக்கி ஒவ்வொருவரையும் பிசாசு என்ன செய்கிறான், வலை வீசி தேடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா.
தயவு செய்து இதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கிறணும். கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, வழி விலகக்கூடாது. அவருடைய பாதையில் நீங்கள் சரியாக நடக்கணும். தினந்தோறும் வேதத்தை தியானிக்கணும், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும், அவருடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்குற ஒரு மனுஷனாக இருக்கணும், ஒரு மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா இந்த இருதயம் எப்போதும் சுத்தமாக இருக்கணும், இந்த கண் எப்போதும் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல முழங்கால் படியிட்டாலும் சரி, ஒரு மனமாக ஜெபிச்சிங்க அப்படின்னா அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்திலிருந்து ஆகார் கூக்குரல் விடும்போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணார், நீரூற்றை உண்டு பண்ணின்னு கொடுத்தார். அல்லேலூயா. இதே போல் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடு நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லா வழியிலையும் நான் தோல்வியே கண்டு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு முன்னேற்றமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் மன சோர்ந்து போய் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை பற்றி பிடிங்க. இயேசுவே, என் வழியில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் வழியில் ஒரு விடுதலை எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஆனால் நீங்கள் மறுபடியும் அவருடைய வழியை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகி போகக்கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். என்னடா இன்னும் ரொம்ப நேரம் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களோ? ஐயா சொன்ன டைம் சரியாயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நேரம் போனதே தெரியல. என்ன இப்போ இன்னும் நேரம் போகிறதே தெரியாது. என்ன இருக்குது என்னமே தான் நம்ம கர்த்தரை உள்ளே கொண்டு வர போகிறீங்க. அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன வழியில் தவறி விலகி போயிருந்தாலும் உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வழிகளை விட்டு விலகுவதற்கு சத்துரு என்னை என்னெல்லாம் வஞ்சித்து கொண்டு இருந்தானோ அந்த கிரியைகளெல்லாம் என்னை விட்டு இன்றைக்கி நான் எடுத்துப்படுகிறேன். அப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையாக என்னை மாற்றும், உன்னுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனாக என்னை மாற்றும், மனுஷியாக என்னை